ஓம் சாந்தி 27/2/2025 வியாழக்கிழமை. இனிமையான குழந்தைகளே, சத்தியத்தின் நட்பில் ஞான மார்க்கத்தில்தான் ஏற்படுகின்றது. இப்போது நீங்கள் சத்திய பாபாவின் நட்பில் அமர்ந்திருக்கின்றீர்கள். பாபாவின் நினைவில் அமர்வது என்றால் சத்சங்கம் செய்வதாகும். சத்சங்கத்தின் அவசியம் ஏனென்றால் ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். ஒரு சத்தியமான தந்தை சத்தியமான குருவின் நட்பின் மூலம்தான் சத்தோ பிரதானம் ஆகின்றது. அதாவது கருப்பிலிருந்து வெண்மையாக மாறுகின்றது. சத்சங்கத்தின் தொடர்பின்றி பலமற்ற ஆத்மா பலவான் ஆக முடியாது. பாபாவின் தொடர்பின் மூலமாக ஆத்மாவுக்குள் தூய்மையின் சக்தி என்பது வந்துவிடுகின்றது. 21 பிறவிகளுக்கு அவர்களுடைய துன்பம் விலகுகின்றது. அவர்களுடைய வாழ்க்கை படகு கரை சேருகின்றது. சத்தியமான நட்பு கல்ப கல்பமாக சங்கம யுகத்தில்தான் குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் யாரும் சத்சங்கத்திற்கு செல்வதில்லை. சத்சங்கம் இருப்பது ஞான மார்க்கத்தில்தான். ஆத்மாக்கள் சத்தியமான பாபாவின் நட்பில் அமர்ந்துள்ளீர்கள். வேறு எந்த இடத்திலும் ஆத்மாக்கள் பரம்பிதா பரமாத்மாவின் தொடர்பில் அமருவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தந்தையை அறிந்து கொள்ளவில்லை. சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குருவாக உள்ளார். ஆதலால் நீங்கள் சத்தியமான நட்பில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நாம் 16 கலை சம்பூர்ணம் ஆகின்றோம். பின்னர் சிறிது சிறிதாக கீழே இறங்கி கலைகள் குறைந்து விடுகின்றன. இப்பொழுது ஆத்மா பரமாத்மாவின் நட்பு ஏற்படுகின்றது. 21 பிறவிகளுக்கு அனைத்து துன்பங்களையும் கடந்து சென்று விடுகின்றது. பிறகு உங்களுடைய நட்பு தேகத்துடன் ஏற்பட்டு விடுகின்றது. சாது, சந்நியாசி முதலியவர்கள் ஆத்மாவில் எந்த பாவ புண்ணியம் ஒட்டாது என்று கூறிவிடுகிறார்கள். அனைவருமே பரமாத்மா என்று கூறுகின்றார்கள். இதன் அர்த்தம் பரமாத்மா மீது கரைபடுகின்றதா என்ன? பரமாத்மாவாகி என் மீது கரைபடிய முடியுமா? கிடையவே கிடையாது. நான் எப்போதும் பரந்தாமத்தில் வசிக்கின்றேன். எத்தனை நேரம் ஆத்மா தந்தையின் தொடர்பில் உள்ளீர்களோ அவ்வளோ நன்மை என்பது ஏற்படும். விக்கர்மங்கள் விநாசமாகும். ஆத்மாவும் அற்புதமானது, பரமாத்மாவும் அற்புதமானவர், உலகமும் அற்புதமானது. இந்த உலகம் எப்படி சுற்றி வருகின்றது என்பதும் ஒரு அற்புதமான நாடகம். பாபா சர்வ சக்திவானாக உள்ளாரோ அதேபோல் நீங்களும் சர்வ சக்திவானாக ஆகிறீர்கள். உலகத்தின் மீது நீங்கள் ராஜ்யம் செய்கின்றீர்கள். உங்களிடமிருந்து அதை யாரும் அபகரிக்க முடியாது. உங்களுக்கு என்னிடமிருந்து நிறைய சக்தி கிடைக்கின்றது. எவ்வளோ பாபாவை நினைவு செய்கின்றீர்களோ அவ்வளோ சக்தி கிடைக்கும். வேறு எந்த விதமான கஷ்டம் பாபா கொடுப்பதில்லை. நாம் யோக பலத்தின் மூலம் உலகத்துக்கே தலைவர்களாக ஆகின்றோம். சத்தியமான தந்தையின் நட்பில் எவ்வளோ நன்மை ஏற்படுகின்றது. ஆயிலும் மிகவும் உயர்வடைகின்றது. பாபா வருகின்றார் குழந்தைகளை கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆக்க. இது உங்களுடைய மாணவ வாழ்க்கையாகும். நோக்கம், குறிக்கோள் நம் முன்னே இருக்கின்றது. எழும்போதும் அமரும்போதும் நடமாடும் போதும் புத்தியில் இந்த ஞானம் இருக்க வேண்டும். இங்கு குழந்தைகள் வருகின்றீர்கள் புத்துணர்ச்சி பெறுவதற்காக. தேக அபிமானம் அல்லது பொய்யான அபிமானம் உங்களை கீழே விழ வைத்து விடுகின்றது. சத்திய நட்பின் மூலமாக நீங்கள் உயர்ந்த நிலை அடைகின்றீர்கள். ஏ ஆத்மாக்களே, என்னுடன் நட்பு வையுங்கள். உங்களுக்கு கிடைத்துள்ள தேகத்தின் நட்பிலிருந்து விடுபட்டு விடுங்கள். தேகத்தின் நட்பு சத்தியுகத்திலும் இருக்கும். ஆனால் அங்கே நீங்கள் தூய்மையாக இருப்பீர்கள். இப்போது நீங்கள் சத்தியமானவரின் நட்பின் மூலமாக தூய்மையற்ற ஆத்மா தூய்மையாக ஆகின்றது. பிறகு சரீரமும் சத்தோ பிரதானமாக கிடைக்கும். ஆத்மாவும் சத்தோ பிரதானமாக இருக்கும்.
சத்தியமான தந்தையின் மூலம் நீங்கள் முழு ஞானத்தையும் அறிந்து கொள்வதன் மூலம் உயர்ந்த பதவி பெறுகிறீர்கள். பாபா மிகுந்த குஷியுடன் தமது பாட்டை நடிக்கின்றார். குழந்தைகளுக்கும் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். எவ்வளோ சத்தியத்தின் நட்பில் சேருகின்றீர்களோ அவ்வளோ குஷி இருக்கும். நினைவு குறைவாக செய்கிறீர்கள், ஆதலால் குஷி என்பது இருப்பதில்லை. எந்த குழந்தைகள் உண்மையான மனதுடன் பாபா மீது அன்பு செலுத்துகின்றார்களோ அவர்கள் குஷியாக இருப்பார்கள். உண்மையான மனம் உள்ளவர்களை பார்த்து பாபாவும் திருப்தி அடைகிறார். உள்ளும் புறமும் யார் உண்மையானவராக உள்ளனரோ, பாபாவுக்கு உதவியாளர்களாக ஆகின்றார்களோ, சேவையில் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள்தான் பாபாவுக்கு பிரியமானவர்கள். தன்னுடைய மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் உண்மையிலும் உண்மையான சேவை செய்கின்றேனா? உங்களுக்கு கிடைத்துள்ள தேக சம்பந்தப்பட்ட நட்பிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். சத்தியமானவரின் நட்பின் மூலம் தூய்மையாக ஆக வேண்டும். இந்த மானவ வாழ்க்கையில் நடமாடும் போதும் சுற்றும் போதும் புத்தியில் ஞானம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். நோக்கம் குறிக்கோளை நினைவில் வைத்து புருஷார்த்தம் செய்ய வேண்டும். உண்மையான மனதுடன் பாபாவுக்கு உதவியாளர்களாக ஆக வேண்டும். அவ்வெபச்சாரி மற்றும் நிர்விக்ன மனோநிலையின் மூலம் முதல் ஜென்மத்தின் பலனை அடையக்கூடிய சமீபமான மற்றும் சமமானவர் ஆகுக. எந்த குழந்தைகள் பிரம்ம பாபாவின் குணம் மற்றும் சம்ஸ்காரத்திற்கு சமீபமாக இருக்கின்றார்களோ, அனைத்து சம்பந்தங்களில் பாபாவுடன் இருக்கின்றார்களோ மற்றும் சமமான அனுபவத்தை செய்கின்றார்களோ அவர்களே அங்கு ராயல் குலத்தில் முதல் ஜென்மத்தில் சம்பந்தத்தில் நெருக்கமாக வருகிறார்கள். யார் ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை ஒருவரையே நினைப்பவர், அதாவது அவ்வெபச்சாரி நினைவாக உள்ளவர்கள் மற்றும் தடைகள் அற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் முதலில் சத்தியுகத்தில் வர முடியும். நிர்விக்னம், தடைகள் அற்றவர் என்றால் தடையே வருவதில்லை என்றல்ல, ஆனாலும் தடைகளை வென்றவர்களாக மற்றும் தடைகள் மீது சதா வெற்றி அடைவதாக இருப்பார்கள். இந்த இரண்டு விஷயங்களில் யாரேனும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சரியாக இருந்தால் சத்தியத்தில் முதல் ஜென்மத்தில் துணையாக வருவார்கள். அமைதி சக்தியின் மூலம் எதிர்மறையானவற்றை நேர்மறையாக மாற்றம் செய்யுங்கள். ஏகாந்தவாசி என்றாலே எப்போதும் தனிமையில் இருப்பது மட்டும் அல்லாமல் ஒரு தந்தை நினைவில் மூழ்கி இருப்பதாகும். ஒருமுகத்தன்மையின் சக்தி இருந்தால் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் செய்தியை சென்றடைய வைக்கலாம். எந்த ஆத்மாவையும் வரவழைக்க முடியும். எந்த ஒரு ஆத்மாவின் சப்தத்தையும் கண்டறிய முடியும். எந்த ஆத்மாவுக்கும் தொலைவில் இருந்தபடியே ஒத்துழைப்பு தர முடியும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.